ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோ பாருங்க. இன்னைக்கு மறுபடியும் நேற்று பேக் இறக்கியாச்சுங்க. இறக்கிட்டு இப்போ 700 பேக் வாங்கி வந்திருக்கேன். 700 பேக் இங்கே பாருங்க. நேற்றுலாம் ப்ளவுஸ் தைச்சுருந்தேன். அந்த நூலை கூட இப்போ தான் மாற்றின்னு இருக்கேன் பாருங்க. உங்ககிட்ட காமிக்கலாமேன்ட்டு தான் இங்கே பாருங்க. இப்போ நூலை மாற்றிட்டேன். ஏற்கனவே பாபினில் வந்து லூஸ் பண்ணிட்டேன். எப்பயுமே பாபின் வந்து ப்ளவுஸ் தைக்கிறோன்னா கொஞ்சம் டைட்டில் இருக்கணும். இது பேக் தைக்கிறதுனா லூஸில் இருக்கணும். பாபின் வந்து அந்த மாதிரி டைட் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் வந்து ப்ளவுஸுக்கு வந்து டைட்டில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு லூஸாக இருந்தால் தையல் கரெக்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃப்ரீயாக வரணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுவும் மாற்றியாச்சு. தையலும் பாருங்கள், பேக்குக்கு வந்து லாஸ்ட்டில் வைக்கணும். இப்போ பாருங்கள் 3.5 வச்சுருக்கேன் நான். இது வந்து ப்ளவுஸுக்கு. இப்போ வந்து பாருங்கள் லாஸ்ட்டில் இதுதான் பேக் தைக்க வேண்டியது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நூல் மாற்றியாச்சு, நரம்புக்கு மாற்றியாச்சு, பாபினும் மாற்றியாச்சு. இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். கடவுள்கிட்ட மட்டும் ஒரு நன்றி சொல்லிட்டு லைட் உங்களுக்கு வந்து நான் இங்கே நூல் வைக்காம அடிக்கிறேன் பாருங்க. த்ரெட் எப்படி கட் ஆகும்னு நான் வைக்கல. அது உங்ககிட்ட காமிக்கிறேன். லைட்டு தான் ஹீட் ஏறும் அப்படியே மெல்ட் ஆகி கட் ஆகும். தனித்தனி கொடுத்துருக்காங்க. அது வேற பேகு, இது வேற பேகு. இது 300, அது 400 நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம தனித்தனி, நம்மளும் அதே மாதிரி தனித்தனி தான் பெண்டல் கட்டி கொடுத்துருக்கோம்.